100 கிராம் பட்டர் எடுத்துக்கணும். நல்ல ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் டார்க் சாக்லேட் போட்டுக்கணும். அப்புறமே டபுள் பாயில் மெத்தடில் நம்ம அந்த கலந்து வச்சுக்கிறத வெண்ணையும் டார்க் சாக்லேட்டும் நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நல்லா சாக்லேட் கெட்டியாக வரும், கொஞ்சம் தண்ணி பதமாக வரையும் நம்ம கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கப்பு எடுத்து வச்சுக்கிறோம். அந்த கப்பில் எல்லாம் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒயிட் சுகரும் நாட்டு சர்க்கரையும் கலந்து நல்லா ஜலிச்சுட்டு அதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 125 கிராம் மைதா எடுத்து அதுவும் நல்லா நம்ம ஜலிச்சுக்கணும். ஜலிச்சதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 1 ஸ்பூனு, 3 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எல்லாம் கலந்து எல்லாம் அந்த பதத்துக்கு வர வரையும் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சுக்கிற சாக்லேட் கொஞ்சம் அதில் போட்டுட்டு, டார்க் சாக்லேட் கொஞ்சம் அதில் போட்டுட்டு நல்லா அதுவும் கலந்து விட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அதுவும் நான் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னெல்லாம் பட்டர் ஷீட்லாம் ரெடியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ நம்ம கலவையெல்லாம் போட்டதுக்கப்புறம் குக்கர் வந்து 10 நிமிஷம் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச ப்ரௌனியை சாக்லேட்லாம் செட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் வச்சு 25 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரையும் குக்கரில் நல்லா இது படுத்திட்டு 25 நிமிஷத்துக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தா கேக்கு இந்த மாதிரி ஒட்டவே கூடாது, நல்லா வெந்திருக்கு கேக்கு ப்ரௌனி. அப்புறமே எடுத்து சேவ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து பார்த்து கட் பண்ணி பீஸ் பார்த்தா சூப்பராக இருக்குது நம்ம ப்ரௌனி. உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் நம்ம ப்ரௌனிக்கு.